வெல்கம் கைஸ், இட்ஸ் ஜென்டில் லேர்னிங். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்மளாவே செல்ஃபாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நமக்கு கொடுக்குற சைன் அப் போனஸை நம்ம இமீடியட்டாக கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு இந்த ஆப்பை ட்ரை பண்ணி உங்களுக்கான பாக்கெட் மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பில் 10 to 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே நம்ம எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடக்கூடிய ஏர்னிங் ரிலேட்டடான ஆஃபர்ஸ் டெய்லிக்கும் உங்களை சேரும். அதை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லிக்கும் அப்டேட் பண்ணுற நியூ ஏர்னிங் அப்டேட்ஸ் உங்களை சேரும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேம் ஓன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நம்ம சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களோட யூசர் நேம், பேடிஎம் மொபைல் நம்பர், ரெஃபரல் கோட் வீடியோக்கு கீழேயும் வீடியோலையும் ஷோ பண்ணுறேன். மறக்காமல் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஆப்போட மெயின் பேஜுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ண போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராஃபி மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெஃபரல் கார்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ண சொல்லும். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே உங்கள் வேலெட்டில் அப் டு 20 ருபீஸ் வரைக்கும் ஆட் ஆகும். எனக்கு 2 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. நீங்களும் இந்த ஸ்க்ராட்சை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க. கிளைமுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஷோ ஆகும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் மட்டுமே போதும். ஒரு 100 காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. 100 காயின்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி. நீங்கள் பண்ண அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் கிளைமுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 100 காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரேசியஸ்டான ஒர்க் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துருப்பாங்க. இந்த பொம்மை என்ன பண்ணுன்னா இந்த புஷ்அப்புங்கிற ஆப்ஷன் நம்ம டச் பண்ணோன்னே ஒரு ஆடு ஷோ ஆகி முடிஞ்சு இந்த பொம்மை ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். அது எத்தனை புஷ்அப்ஸ் எடுக்குதோ அந்த புஷ்அப்ஸ்க்கான காயின் நம்ம வேலெட்டில் ஆட் ஆகும். இப்போது நான் இந்த ஆப்ஷனை டச் பண்ணுறேன். இப்போது அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு என் வேலெட்டில் 210 காயின்ஸ் இருக்குது. இப்போ அது 6 புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு 6 காயின்ஸ் கிடச்சிட்டு. இதேமாரி நீங்கள் இந்த ஆப்பில் இந்த பொம்மையை வச்சு அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்ட்டு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃபர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கேம்ஸாக இருக்கும். நம்ம கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃபர் நமக்கு ஆப்பாக இருக்கும். ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் இருக்கும். இவங்க கொடுத்துருக்க டாஸ்கில் நீங்கள் பெரிய பெரிய டாஸ்க்காக எடுக்காமல் சின்ன சின்ன டாஸ்க்காக எடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பெரிய டாஸ்கில் நமக்கு ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். சின்ன டாஸ்க் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ளே பண்ணுறது. இதில் ஒரு 6 டைப் ஆஃப் கேம்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கேமுமே நமக்கு எப்படி இருக்கும்னா கேம் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய டாஸ்க் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம அந்த கேமை டச் பண்ணோன்னே ஒரு 40 செகண்ட் மேலே ஓடும். அது ஓடி முடிஞ்சோடனே நம்ம வேலெட்டுக்கு 10 காயின்ஸ் 15 காயின்ஸ்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்றும் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வாட்ச் பண்ணுற டைமிங் தான் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த கேமை டச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆடு ஷோ ஆகும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் டைமிங் ஓட ஆரம்பிச்சிருக்கும். இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு இதில் ஒர்க்கு. முடிஞ்சோடனே தானாகவே 10 காயின்ஸ் நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் இதை டச் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும்.
நான் ஜஸ்ட்டு சும்மா ப்ளே பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் வேலெட்டில் 10 காயின்ஸ் ஆட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கேம்லேருந்து வெளில வந்துட வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதில் கொடுத்த 6 சிம்பிளான கேம்ஸையுமே நம்ம ப்ளே பண்ணி எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான கேம் தான். கேமை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கான டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், இது கம்ப்ளீட் ஆகிடும். டக்குன்னு உங்கள் வேலெட்டில் 10 காயின்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உடனே வெளில போயிட்டு மறுபடியும் அடுத்த கேம் ப்ளே பண்ணலாம். இப்போது எனக்கு மறுபடியும் 10 காயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இதேமாரி நீங்கள் இதில் கேம் ப்ளே பண்ணி கெயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணணும், அவ்வளோதான் இதில் டாஸ்க்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஆப்லேருந்து எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலெட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ என்கிட்ட வந்து 246 காயின்ஸ் இருக்குது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.46 ருபீஸ். இந்த 2 ரூபாயை பே அவுட் எடுக்கிறப்ப நமக்கு ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளான டாஸ்க்கு தான். அதை நம்ம டச் பண்ணி ரெடீம் அப்படிங்கிறத டச் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்த ஆப்பில் 10 கேம்ஸ் ப்ளே பண்ணால் தான் பே அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ 4 ப்ளே பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 6 ப்ளே பண்ணேன்னா என்னால் பே அவுட் எடுத்துக்க முடியும். இப்போ நான் இந்த ஆப்லேருந்து எஸ்டர்டே ஒரு பேமெண்ட் எடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சக்ஸஸும் ஷோ ஆயிருக்கு. இப்போ நான் என் பேடிஎம் வேலெட்குள்ளே போய் இந்த பேமெண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டீம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற நேம்லேருந்து எனக்கு வந்து 3 ருபீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்துக்கோங்க, டேட் பார்த்துக்கோங்க, 10 PM 12th February 2023 அப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் அதே சேம் டேட் அதே சேம் டைம் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் பேமெண்ட்டை பொறுத்தளவு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ எல்லோரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அடுத்து உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் பை.